வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாரடைப்பு வராமல் தடுக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு இதயத்தை பலப்படுத்தணும் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளில் 1/3 இதய நோயால் ஏற்படுகிறது. இப்போ இந்த மாரடைப்பு எப்படி ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இதய தசைகளுக்கு ரத்த ஓட்டம் மற்றும் ஆக்சிஜன் பாய்வதை நிறுத்தும் பொழுது தான் ஏற்படுது. ஸோ தசைகளுக்கு ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய கேரோனரி ஆர்டரிகள் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் மற்றும் கொழுப்பு தொகுதிகள் அந்த ஆர்டரிகளினுடைய அகலத்தை குறைச்சி ரத்த விநியோகத்தை தடுக்குது. போதிய அளவு ரத்தம் கிடைக்காத போது இதய தசை பாதிக்கப்பட்டு இதயம் துடிக்கிறத பார்த்தீங்கன்னா நிறுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வாறு இதயம் செயல்படுவது மற்றும் இதய ஆரோக்கியத்தில் உணவு முறை முக்கிய பங்கு வகிக்குது. சில உணவுகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிபி, அந்த பிளட் பிரஷர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ரத்த அழுத்தம், அப்புறம் ட்ரைக்ளிசரைடுகள் மற்றும் கொலஸ்ட்ராலோடைய அளவை அதிகரிக்கும். ஸோ இதை அனைத்துமே இதய நோய்க்கான உங்களுக்கு அந்த அபாயத்தை உண்டாக்குறதுக்கு வழிவகுக்கும். நீங்கள் அந்த உணவுகள்லாம் தவிர்த்துட்டு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த, மாரடைப்பு வராமல் தடுக்க என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கீரை மற்றும் காய்கறிகளை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம், மாரடைப்பை தடுக்கலாம். கீரை மற்றும் பச்சை இலை காய்கறிகள், ஸோ அந்த கிரீன் வெஜிடபிள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கும். இது விட்டமின் கே நிறைந்திருக்கக்கூடிய உணவு வகை. இது உங்களுடைய இதயத்தினுடைய தமனிகளை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் சரியான ரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் அப்புறம் தமனிகள் விரைத்து போவதை தடுக்கிறதுக்கும் மற்றும் ரத்த நாளங்களை சுற்றி இருக்கக்கூடிய உயிரணுக்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் உதவக்கூடிய நைட்ரேட்டுகள்லாம் இந்த கீரை மற்றும் கிரீன் வெஜிடபிள்ஸ், இந்த பச்சை இலை காய்கறிகள்லாம் அதிகமாக இருக்கு. சில ஆய்வுகள் இந்த பச்சை இலை காய்கறிகளை அதிகமாக சாப்பிடுவது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் கிரீன் வெஜிடபிள்ஸ், கீரைகளை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கோங்க. முழு தானியங்களை நீங்கள் மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பொதுவாக தானியங்களில் கோதுமை, தவிடு கொண்ட அரிசி, ஓட்ஸ், பார்லி மற்றும் குயினோவா போன்றவை அடங்கும். ஸோ இந்த மாதிரி முழு தானியங்களை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் என பல ஆய்வுகளை கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு முழு தானியங்களுடைய உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். பெரி பழங்களை நீங்கள் இதய ஆரோக்கியம் மேம்பட்டு மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி மற்றும் ராஸ்பெரி ஆகியவை இதய ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. சில ஊட்டச்சத்துக்கள்லாம் அதில் நிறைஞ்சிருக்கு. ஸோ பெரி பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்களான ஆந்தோசைனன்கள் நிறைந்திருக்கு. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்திலிருந்து இதயத்தை பாதுகாக்கிறது. அதே போல ப்ளூபெரியை நீங்கள் தினமும் உட்கொள்வது ரத்த அழுத்தம் மற்றும் ரத்த உறைதலை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதன் மூலமாகவே உங்களுடைய அந்த இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளாக வராமல் தடுத்துக்கலாம். அவகேடோ பழத்தை நீங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவகேடோ பழம் இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான நல்ல மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகளை கொண்டிருக்கு. இது கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி இதய நோய் அபாயத்தை குறைக்குது. வெண்ணெய் பழத்தில் இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான பொட்டாசியம் சத்தும் இருக்கு. ஸோ நீங்கள் அவகேடோ பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக மாரடைப்பு வராமல் தடுத்துக்கலாம். கொழுப்பு மீன் மற்றும் மீன் எண்ணெயை நீங்கள் மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சால்மன் மீன், காணாங்கெழுத்து மீன், ஹேரிங் மற்றும் டுனா போன்ற கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. இந்த மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுல பெரும் பங்கு வகிக்குது. மீன் சாப்பிடுவது இதய நோய், மனச்சோர்வு மற்றும் இறப்பு அபாயத்தை குறைக்குது. மீன் எண்ணெய் சப்ளிமெண்ட்ஸ் உங்களுடைய ரத்தத்தை ட்ரைக்ளிசரைடுகளை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ தமனி செயல்பாட்டை நீங்கள் மேம்படுத்துறதுக்கும் மற்றும் ரத்த அழுத்தத்தை குறைச்சி அதன் மூலமாக மாரடைப்பு ஏற்படாமல் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய உணவுகளில் இந்த மீன்களை நீங்கள் எடுத்துக்கலாம். வால்நட்டை நீங்கள் மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸில் நார் சத்து மற்றும் மெக்னீசியம், அப்புறம் தாமிரம், மாங்கனீஸ் போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாம் முக்கிய ஆதாரமாக நிறைஞ்சிருக்கு. சில ஆய்வுகளில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, வால்நட்ஸ் போன்ற கொட்டை வகைகளில் இந்த அக்ரூட் பருப்புகள், பாதாம் பருப்புகள் போன்ற கொட்டைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இதய நோய் அபாயத்தை குறைக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக நீங்கள் இந்த பாதாம் பருப்புகளில், இந்த பருப்பு வகைகளில் நீங்கள் வால்நட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வச்சு மாரடைப்பு வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம். பீன்ஸை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். பீன்ஸில் மாவுச்சத்தும் நார் சத்தும் அதிகமாக இருக்கு. பீன்ஸ் சாப்பிடுவது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது அப்படின்றத பல ஆய்வுகளில் கண்டறிஞ்சிருக்காங்க. கூடுதலாக பீன்ஸ் சாப்பிடுவது ரத்த அழுத்தம் மற்றும் அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். பீன்ஸையும் நீங்கள் மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த டார்க் சாக்லேட்டில் ஃப்ளவனாய்டுகள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் இருக்கு. இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மிதமான அளவில் டார்க் சாக்லேட்டை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கரோனரி இதய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பக்கவாதம் மற்றும் நீரிழிவுடைய அபாயத்தை இந்த டார்க் சாக்லேட் எல்லாம் குறைக்கும். குறைந்தபட்சம் 70% பார்த்தீங்கன்னா கொக்கோ உள்ளடக்கம் கொண்ட இந்த உயர்தர டார்க் சாக்லேட்டை நீங்கள் தேர்வு செய்யணும். ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய இதய ஆரோக்கியம் மேம்படும். மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது.
தக்காளியை நீங்கள் எடுத்துக்கலாம். தக்காளியில் வந்து லைகோபின் இருக்குது. இது பல ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டு இருக்கு. தக்காளியினுடைய லைகோபின் கூடுதல் இரத்த லிப்பிடுகள், இரத்த அழுத்தம் மற்றும் எண்டோமெலியல் செயல்பாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் உதவிகரமாக இருக்கும். ஸோ நேர்மறையான விளைவை இது வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தக்காளியை நீங்கள் எடுத்துக்கலாம். பாதாம் பருப்புகளை நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த பருப்பு வகைகளில் ஒன்று. ஸோ இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின்கள் மற்றும் தாதுக்களினுடைய களஞ்சியமாகவும் பாதாம் பருப்பு விளங்குகிறது. ஸோ இது இதய ஆரோக்கியத்திற்கு நல்ல மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் மற்றும் நார்சத்தை வழங்குது. நீங்கள் பாதாம் பருப்பு சாப்பிட்றது உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவுகளை நிர்வகிக்க உதவுகிறதும் அப்படின்றதையும், ஸோ உங்களுடைய அந்த இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி, அதாவது இதயத்துக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் நிர்வகித்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இந்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம். விதைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய மாரடைப்பு வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம். சியா விதைகள் மற்றும் ஆளி விதைகள் இது எல்லாமே நார்சத்து மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உட்பட இதய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களினுடைய முக்கிய ஆதாரங்களாக இருக்கு. இந்த விதைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீக்கம், ரத்த அழுத்தம், கொழுப்பு மற்றும் ட்ரைக்ளிசரைடுகளை உங்களுடைய உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு தான் சேர்க்கும். ஸோ அதிகமான அளவில் சேர்க்காம கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு விதைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். பூண்டு உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய மாரடைப்பு ப்ராப்ளம் வராமல் நீங்கள் தடுக்கும். உங்களுக்கு பூண்டு பல நூற்றாண்டுகளாக பல்வேறு நோய்களுக்கு இயற்கை தீர்வாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பூண்டு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கின்றத ஆராய்ச்சிகளில் காட்டுறாங்க. ஸோ பூண்டில் இருக்கக்கூடிய அல்லுசன் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு இது உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து அளிக்கும். ஸோ பூண்டு நீங்கள் சாறு மாதிரி எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளேட்லெட் திரட்டலை வந்து தடுக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத மற்ற ஆய்வுகள் மூலமாக இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுத்து பலப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் பூண்டையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஆலிவ் எண்ணெயை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய வீக்கத்தை தடுக்கும் மற்றும் நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கும். மேலும் இதில் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கு. ஆலிவ் எண்ணெயினுடைய பயன்பாடு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அப்படின்றத பல ஆய்வுகளை கண்டறிஞ்சிருக்காங்க. ஆலிவ் எண்ணெயில் ஓலிக் அமிலம் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் அதிகமாக இருக்கு. இது உயர் ரத்த அழுத்தத்தை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது ஹை பிபின்னு சொல்லுவோம். அந்த ஹை பிளட் பிரஷர் ப்ராப்ளத்தை தடுத்து உதவிகரமாக இருந்து இதயத்தை பலப்படுத்துகிறதுக்கு நீங்கள் ஆலிவ் எண்ணெயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கிரீன் டீயை காலை மாலை வேளைகளில் நீங்கள் குடிக்கும் பொழுதும் உங்களுடைய இதயம் பலம் பெறும். மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கப்பட்டு குணப்படுத்தப்படும். அதிகப்படியான கொழுப்பை குறைக்கிறது மற்றும் இன்சுலினுடைய உணர்திறனை மேம்படுத்துவது போன்ற பல ஆரோக்கிய நன்மைகளை கிரீன் டீ கொண்டிருக்கு. இது பாலிஃபினால்கள் மற்றும் கேட்டசின்களால் நிரம்பியிருக்கு. இது வந்து உயிரணு சேதத்தை தடுக்கிறதுக்கும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் மற்றும் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் ஆக்சிஜனேற்றிகளாக செயல்பட முடியும். ஸோ இதனால் அந்த கிரீன் டீயால் செயல்பட முடியும். 3 மாதங்களுக்கு நீங்கள் கிரீன் டீயை வந்து உட்கொள்வதனால ரத்த அழுத்தம், அதாவது பிபின்னு சொல்லும் அதுக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் அந்த ப்ராப்ளமும், ட்ரைக்ளிசரைடுகள் அப்புறம் எல்டிஎல்எம் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு, இந்த கொலஸ்ட்ரால் எல்லாமே உங்களுக்கு குறையப்படும் அப்படின்றத ஆய்வுகளை தெரிஞ்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் நீங்கள் வந்து கிரீன் டீயும் அப்பப்போ காலை மாலை வேலைகளை எடுத்துக்கோங்க. மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இதயம் சார்ந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கியூர் பண்ணிக்கலாம், முன்னாடியே வராமலும் தடுத்துக்கலாம். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து வாரத்தின் அடிப்படையில் சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய இதயம் பலம் பெற ஆரம்பிக்கும். நலமோடு வாழலாம். நன்றி மக்களே.